மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய். தவறில்லை. ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகிறோம் இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படி ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாற்ற முடியாது. அந்த ஹராம் தான். ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான். இதற்கு தௌபா செய்து ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவு முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். இன்னைக்கு சர்வ சாதாரண முதல்ல